தமிழ் மகள் சமையலறைக்கு உங்களை வரவேற்கிறோம். வியூவர்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு ஒரு வகையான இனிப்பு பலகாரம். பொதுவாக நம்ம எல்லாருமே கொழுக்கட்டையை வெள்ளையாக பார்த்துருப்போம். இன்றைக்கி நான் செய்ய போகிற கொழுக்கட்டை சிகப்பு கலரில் இருக்க போது, அதாவது மாப்பிள்ளை சம்பா அரிசியை பயன்படுத்த போகிறேன். அதுக்காக நான் மாப்பிள்ளை சம்பா அரிசியை 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். தேங்காய் துருவல் 400 கிராம் தோராயமாக எடுத்திருக்கேன். வெல்லம் 400 கிராம் தோராயமாக எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி சிறிதளவு, உப்பு சிறிதளவு. முதல்ல நாம் மாப்பிள்ளை சம்பா அரிசியை அரைச்சி கொழுக்கட்டை பதத்துக்கு ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் அரைச்சி ஜலிக்க போகிறேன். இந்த மாதிரி மாப்பிள்ளை சம்பா அரிசியை நம்ம நல்லா மையம் அரைச்சிக்கிட்டு ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு ஜலிச்சு பண்ணுறதுக்கு லேட் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை நம்ம ஃபஸ்ட்டே ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி கிலோ கணக்கில் தனியாக கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டாக்கா நம்ம நேராக மாவை எப்பவும் போல் கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடியில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. மேலே இட்லி பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ நான் இதை வெளிப்புறத்தில் நம்ம ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணுறதால நான் அடியில் பெரிய சட்டி எடுத்துகிட்டு இட்லி துணியை மேலே வச்சுருக்கேன். நம்ம கேஸில் பண்ணுற மாதிரினா நம்ம இட்லி பாத்திரத்தையே பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் இங்கே சலிச்சு வச்சுருக்க மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துடலாம். மேலே அந்த மாதிரி ஒரு துணியை போட்டு மூடிட்டு இதை நம்ம நல்லா வேக விடலாம். எனக்கு இப்போது 15 நிமிஷத்தில் இந்த மண்ணடுப்பில் வெந்துடுச்சு. நீங்கள் கேஸில் வைக்கிற மாதிரினாக்கா இட்லி பாத்திரம் மீடியம் சிம்மில் 20 நிமிஷம் வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த மாவில் கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். சுடு தண்ணி ஊற்றி பிசையணும். நம்ம பிசையும் போது உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் தான் போட்டிருக்கேன், நிறைய போட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி நம்ம வச்சுக்கிட்டு சாதாரண சுடு தண்ணியில் இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுருக்கணும். அந்த உப்பு கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஆவி காட்டி வச்சுருக்கிறதால நமக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நமக்கு அந்த ரவுண்டு பால் மாதிரி கொழுக்கட்டை மாவு பதம் வர்ற அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம மாவு பிசையும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு கொழுக்கட்டை நல்லா சுவையாக வரும். இந்த மாதிரி நம்ம மாவை தயார் பண்ணி வச்ச பிறகு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். பூர்ணம் வந்து நம்ம வேர்க்கடலை வச்சோ கடலைப்பருப்பு வச்சோ தேங்காய் வச்சோ செய்யலாம். இப்போ நான் உங்களுக்கு தேங்காய் வச்சு பூர்ணம் எப்படி பண்ணலான்றதை காட்ட போகிறேன். பூர்ணம் ரெடி பண்ண முதல்ல ஒரு சட்டி வச்சுட்டு தேங்காவை இந்த மாதிரி நம்ம துருவி அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். லைட்டாக சிவந்த நிறம் வந்தாக்கா போதும், ரொம்ப சிவந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. தேங்காய் நமக்கு ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நாம் தேங்காவை இறக்கிட்டு பாகு தயார் பண்ணிக்கலாம். பாகுக்கு வெல்லத்தை வச்சு நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவு, அதாவது ஒரு 50 ml மட்டும் தண்ணி விட்டால் போதும். பாகு நமக்கு கரைஞ்சி வரும். நல்லா பாகு நமக்கு கம்பி பதெல்லாம் தேவையில்லை.
வெல்லம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். வெல்லம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். பாகு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்படி வடிகட்டுறது மூலமாக நமக்கு கல் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா நமக்கு ஃபில்டர்லேயே நின்றுடும், வடிகட்டிலே நின்றுடும். பாகு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கூட சிறிதளவு ஏலக்காய் பொடி, வெள்ளைப்பாகு நம்ம தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வெள்ளைப்பாகை தேங்காய் கூட சேர்த்தாச்சு. இந்த பதத்தில் நான் நிறுத்திடுறேன். இப்போ நமக்கு பூர்ணம் தயாராகிடுச்சு, தேங்காய் பூர்ணம் தயாராகிடுச்சு. அடுத்தது நாம் கொழுக்கட்டை எப்படி தயார் பண்ணலான்றதை பார்க்கலாம். கொஞ்சமாக கையில் நெய் தடவிக்கோங்க. இதை கையிலையும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம இலையிலையும் பண்ணலாம். இல்லைன்னா சின்னதாக இட்லி துணி மாதிரி சின்ன துணியில் கூட வச்சு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டாக உண்டாக்கிடுங்க. இதுக்கு உள்ள தீனி வச்சிடலாம். இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டையை தயார் பண்ணிக்கலாம். முன்னாடி பண்ண மாதிரியே ரவுண்டாக பண்ணிவிட்டு அதையே நம்ம இப்படி நீட் வாட்டத்தில் தீனி வச்சு மடித்தோம்னா வேறு ஷேப் கிடைக்கும். ஷேப்பில் நம்மளுடைய இஷ்டப்படி எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ கொழுக்கட்டை தயாராகிடுது. இது நம்ம ஏற்கனவே இட்லி தட்டுக்கு அடியில் நான் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி அடியில் வச்சுட்டு மேலே கொழுக்கட்டையை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டைகள் தயார் பண்ணிவிட்டு அதை மூடி போட்டு வேக விடலாம். லிட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி கொழுக்கட்டை தயார். கேஸில் பண்ணுற மாதிரினா ஒரு 1/2 hour மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க, கொழுக்கட்டை தயாராகிடும். என்ன வியூவர்ஸ், இந்த டெரஸ் குக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் பாரம்பரிய உணவின் பெருமை பாரெங்கும் பரவட்டும். எங்கள் உணவின் சுவை உங்கள் மனதில் நிறையட்டும். நன்றி.